வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் தமிழ் குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன். இன்னைக்கு வந்து ஒரு புது வீடியோல உங்கள எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம டாபிக் என்ன? எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த டூப்ளெக்ஸ் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்னா என்ன? அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ், அதுக்கப்புறம் அப்ளிகேஷன்ஸ் எங்கெல்லாம் யூஸ் ஆகுது? ஸோ இதெல்லாமே வந்து இந்த வீடியோல வந்து பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த டூப்ளெக்ஸ் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலும் இதுவும் ஒரு டைப் ஆஃப் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான். இதுல நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஸ்டெனிட்டிக் அண்ட் ஃபெரிட்டிக் மைக்ரோ ஸ்ட்ரக்சர் வந்து இதில் வந்து இருக்கும். சரிங்களா? 2ஓட காம்பினேஷன் வந்து இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல இருக்கும். ஸோ எப்படி சொல்லப்போனா நீங்க பார்த்தீங்கன்னா, 50% ஆஸ்டெனிட்டிக்கும், 50% ஃபெரிட்டிக்கும் இருக்கும். சரிங்களா? ஸோ 2 மைக்ரோ ஸ்ட்ரக்சர் இருக்கனால, இத வந்து நம்ம வந்து டியூவல் ஃபேஸ் ஸ்ட்ரக்சர் அப்படி வந்து சொல்றோம். சரிங்களா? இந்த டியூவல் ஃபேஸ் ஸ்ட்ரக்சர்னால இதுக்கு வந்து ஒரு தனித்திறமையான ஒரு ப்ராப்பர்ட்டீஸ் வந்து இருக்கும். சரிங்களா? அது என்ன ப்ராப்பர்ட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த டூப்ளெக்ஸ் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து ஹைலி கரோஷன் ரெசிஸ்டன்ட்டா வந்து இருக்கும். சரிங்களா? உங்களுக்கு வந்து கரோஷன் ஆகாது. அதுக்கப்புறம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். சரிங்களா? இதில நீங்க இந்த டூப்ளெக்ஸ் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல பார்த்தீங்கன்னா, மேஜரா நீங்க வந்து என்னென்ன அலாயிங் எலமெண்ட்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரோமியம், நிக்கல், மாலிப்டினம். இதுதான் வந்து மேஜர் காம்போசிஷன். சரிங்களா? ஸோ குரோமியம் பெர்சன்டேஜ் வந்து எவ்வளோ இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 21லேருந்து 30% வந்து இருக்கும். ஸோ டூப்ளெக்ஸ் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல நெறையா கிரேட்ஸ் இருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து குரோமியம் வந்து ஒவ்வொரு கிரேட்லயும் உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகும். பட் 21லேருந்து 30%க்குள்ள தான் இருக்கும். நீங்க போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அதே மாரி நிக்கல். நிக்கலும் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா 1லேருந்து 8.5% வந்து இருக்கும். மால்டினும் பார்த்தீங்கன்னா 0.05லேருந்து 3.5% வந்து இருக்கும். சரிங்களா? நார்மலா நம்ம டூப்ளெக்ஸ் ஸ்டீல் அப்படின்னு வந்துட்டாலே, டூப்ளெக்ஸ் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்தாலே, அதில வந்து 50% ஆஸ்டெனிட்டிக் இருக்கும். 50% ஃபெரிட்டிக் வந்து இருக்கும். ஸோ ஸோ அப்படிதான் வந்து இந்த டூப்ளெக்ஸ் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து ஆ ஆ மேக் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? இது வந்து கெமிக்கல் கம்போசிஷன் பெர்சன்டேஜ் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நான் ஸ்டாண்டர்ட்லேருந்து எடுத்திருக்கேன். ஸோ இதில நீங்க பார்த்தீங்கன்னா, மேஜர் காம்போசிஷன் பார்த்தீங்கன்னா, குரோமியம், நிக்கல், மால்டினம். சரிங்களா? ஆ மத்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலோட குரோமியம் பெர்சன்டேஜ் வந்து இதில கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். சரிங்களா? அதே மாரி மால்டினம் பெர்சன்டேஜும் ஒவ்வொரு கிரேட்ல இது கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு. மத்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல கம்பேர் பண்ணும்போது. ஓகேங்களா? இந்த டூப்ளெக்ஸ் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுக்கு தனித்துவமான கேரக்டரிஸ்டிக் வந்து இருக்கு. சரிங்களா? அதில ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ட்ரென்த். ஆஸ்டெனிட்டிக் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலையும், ஃபெரிட்டிக் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலையும் கம்பேர் பண்ணும்போது, இதில வந்து ஸ்ட்ரென்த் வந்து அதிகமாவே இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் கரோஷன் ரெசிஸ்டன்ஸ். கரோஷன் வராம தடுக்கும். சரிங்களா? இதில வந்து உங்களுக்கு வந்து 2 ஃபேஸ் இருக்கு. சரிங்களா? உங்களுக்கு வந்து டியூவல் ஃபேஸ் இருக்கனால, சரிங்களா? அதோட ரிசல்ட் வந்து என்ன 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 பண்ணும் அப்டின்னா, உங்களுக்கு வந்து இந்த பிட்னிங் கரோஷன், க்ரீவிஸ் கரோஷன், அப்புறம் ஸ்ட்ரெஸ் கரோஷன் கிராக்கிங் இது வராம தடுக்கும். சரிங்களா? ஈவன் வந்து அந்த மெட்டீரியல் வந்து குளோரைட் ரிச் என்வைரன்மென்ட்ல யூஸ் ஆனாலும், உங்களுக்கு வந்து அது மோர் ரெசிஸ்டன்ஸா இருக்கும். பிட்டிங் கரோஷன் வராம, அதே மாரி க்ரீவிஸ் கரோஷன் வராம, அதுக்கப்புறம் ஸ்ட்ரெஸ் கரோஷன் கிராக்கிங் வராம அது வந்து தடுக்கும். சரிங்களா? இது ஒரு தனித்துவமான ஒரு கேரக்டரிஸ்டிக். அதுக்கப்புறம் டஃப்னஸ். இது வந்து நம்ம வந்து இந்த மெட்டீரியல லோவர் டெம்பரேச்சர் கண்டிஷன்லயும் நம்ம வந்து யூஸ் பண்ணும்போதும், இதோட டஃப்னஸ் ப்ராப்பர்ட்டீஸ் வந்து நல்லாவே இருக்கும். சரிங்களா? நார்மலா நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த டஃப்னஸ் ப்ராப்பர்ட்டீஸ நம்ம வந்து நெகட்டிவ் டெம்பரேச்சர்ல யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த இடத்துல தான் வந்து டஃப்னஸ் ப்ராப்பர்ட்டீஸ வந்து மெட்டீரியல் வந்து இழக்கும். சரிங்களா? ஸோ அதனால தான் வந்து நெகட்டிவ் டெம்பரேச்சர்ல செக் பண்றோம். ஸோ பட் வந்து இந்த டூப்ளெக்ஸ் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, ஆ லோ டெம்பரேச்சர் கண்டிஷன்லயும் டஃப்னஸ் ப்ராப்பர்ட்டீஸ் நல்லாவே இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் ஆர்செனிக் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல கம்பேர் பண்ணும்போது, இதுல வந்து இந்த ஸ்ட்ரெஸ் கரோஷன் கிராக்கிங் இதுல வர்றது கம்மியா இருக்கும். சரிங்களா?
அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு இந்த மெட்டீரியல் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு வந்து இந்த ஸ்ட்ரெஸ் கரோஷன் கிராக்கிங் வராமல் தடுக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் வெல்டபிலிட்டி. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெகுலர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து நம்ம வந்து வெல்ட் பண்ணிக்கலாம். பட் நம்ம வந்து ப்ராப்பராக வந்து கேர் பண்ணி நம்ம வந்து வெல்ட் பண்ணணும். சரிங்களா? ஸோ உங்களுக்கு வந்து எந்த ஒரு ஹார்ம்ஃபுல் மைக்ரோ ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகாமல் நம்ம வந்து ப்ராப்பராக வந்து நம்ம வந்து வெல்ட் பண்ணணும். ஓகேங்களா? இதுதான் வந்து உங்களுக்கு வந்து கீ கேரக்டரிஸ்டிக்ஸ். சரிங்களா? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஆர்இஎன் நம்பர். சரிங்களா? இது வந்து எப்படின்னா பிட்டிங் ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவலன்ட் நம்பர். சரிங்களா? நம்பர் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த பிட்டிங் கரோஷன் ரெசிஸ்டன்ஸும் அதிகமாக இருக்கும். சரிங்களா? இந்த பிஆர்இஎன் வேல்யூ வச்சு டூப்ளெக்ஸ் ஸ்டெயின்லெஸ்ல வந்து பிரிச்சிருக்காங்க. லீன் டூப்ளெக்ஸ் கிரேட்ஸ், அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் டூப்ளெக்ஸ், சூப்பர் டூப்ளெக்ஸ், ஹைப்பர் டூப்ளெக்ஸ். ஸோ இந்த லீன் டூப்ளெக்ஸ் கிரேட்ஸில் என்னென்ன கிரேட்லாம் வருது பார்த்தீங்கன்னா S32101, S32304, S32202. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாலிப்டினம் வந்து ஆட் பண்ணது வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? 0.5, 0.8 அந்த அந்த கம்மியான பர்சன்டேஜ்லாம் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கிரேட்ஸ்லாம் வந்து எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா பில்டிங், கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ஷனில், ப்ரெஷர் வெசல் ஃபேப்ரிகேஷனில் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ரெண்டாவது வந்து ஸ்டாண்டர்ட் டூப்ளெக்ஸ். ஸோ இதோட பிஆர்இஎன் ரேஞ்ச் வந்து 30லேருந்து 38. ஸோ இந்த இந்த ஸ்டாண்டர்ட் டூப்ளெக்ஸ் ஸ்டீல் வந்து அதிகமாக வந்து யூஸ் பண்ணுறாங்க. இதில் வந்து உங்களுக்கு வந்து ப்ராப்பர்ட்டிஸ் வந்து மிட் ரேஞ்சில் இருக்கனால அதிகமாக வந்து யூஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? இதில் வர கிரேட் வந்து S31803, அப்புறம் S32205. நெக்ஸ்ட் வந்து சூப்பர் டூப்ளெக்ஸ் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். இதில் வந்து பிஆர்இஎன் ரேஞ்ச் வந்து 38லேருந்து 48க்குள்ளே இருக்கும். சரிங்களா? இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த குரோமியம், நிக்கல், மாலிப்டினம் அண்ட் நைட்ரஜன் இதோட கண்டென்ட் வந்து அதிகமாகவே இருக்கும். இதோட பர்சன்டேஜ் அதிகமாக இருக்கும். இது மற்ற லீன் டூப்ளெக்ஸ் கிரேடோடையும் ஸ்டாண்டர்ட் டூப்ளெக்ஸ் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கிரேடோடையும் இது வந்து மோர் ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். அதே மாதிரி மோர் கரோசிவ் ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சரிங்களா? இதில் என்னென்ன கிரேட்லாம் வருது பார்த்தீங்கன்னா S32750, S32760, S32950, S32808 இது வந்து வருது. நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹைப்பர் டூப்ளெக்ஸ். ஸோ இதில் வந்து அலாயிங் அந்த எலமெண்ட் வந்து கொஞ்சம் அதிகமாகவே வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை வந்து நம்ம வந்து ஹைலி அலாய்ட் டூப்ளெக்ஸ் ஸ்டெயின்லெஸ்னு சொல்லலாம். ஸோ இதில் நீங்கள் இப்போ பிஆர்இஎன் வேல்யூ பார்த்தீங்கன்னா greater than 45. இதில் வந்து நீங்கள் என்ன கிரேட் வருது பார்த்தீங்கன்னா S32520 வருது. ஸோ இந்த ஹைப்பர் டூப்ளெக்ஸ் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கரோஷன் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாகவே இருக்கும் மற்ற கிரேடை விட கம்பேர் பண்ணும்போது. அதே மாதிரி ஸ்ட்ரென்த்தும் நல்லா ஹையராகவே இருக்கும். சரிங்களா? அப்ளிகேஷன். ஸோ இது எங்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க? சரிங்களா? இது வந்து நிறையா வெரைட்டி ஆஃப் இண்டஸ்ட்ரியில் வந்து இது வந்து யூஸ் பண்ணுறாங்க. இந்த மெட்டீரியல் டூப்ளெக்ஸ் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மெட்டீரியல் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆயில் அண்ட் கேஸ் அதில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. பைப்லைனில், ஆஃப் ஷோர் பிளாட்ஃபார்ம்ஸ், சப்சி எக்யூப்மெண்ட்ஸ் அதுலலாம் வந்து இந்த மாதிரி டூப்ளெக்ஸ் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இந்த டூப்ளெக்ஸ் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து உங்களுக்கு வந்து ஹைலி கரோசிவ் ரெசிஸ்டன்ஸ் இருக்கனால அந்த மாதிரி ஹார்ஷ் என்விரான்மெண்ட்லேயும் வந்து யூஸ் பண்ணலாம். லைக் கெமிக்கல் ப்ராசஸிங். ஸோ இப்போ கரோசிவ் கெமிக்கல் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த இடத்துலையும் நம்ம இந்த மெட்டல் வந்து யூஸ் பண்ணலாம். சரிங்களா? இந்த டூப்ளெக்ஸ் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில். அதுக்கப்புறம் நிறைய அப்ளிகேஷன்லேயும் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இதில் நீங்கள் நிறைய அப்ளிகேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா சீ வாட்டரை ஹேண்டில் பண்ணுற எங்கெங்கெல்லாம் எந்தெந்த சிஸ்டம்லாம் யூஸ் பண்ணுறாங்களோ அங்கெல்லாம் வந்து இந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி டீசலினேஷன் பிளான்லேயும் இந்த மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த பல்ப் அண்ட் பேப்பர் மேனுஃபேக்சரிங் அதுலேயும் வந்து இந்த
மெட்டீரியல் வந்து யூஸ் பண்றாங்க. சரிங்களா? இதுல வந்து உங்களுக்கு நீங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்ட்ரென்த்தும், கரோஷன் ரெசிஸ்டன்ஸும் நல்லாவே இருக்கும். ஸோ இது 2ம் உங்களுக்கு பேலன்ஸா இருக்கனால, இது ஒரு பெட்டர் சாய்ஸ். எங்கெல்லாம் வந்து 2 ப்ராப்பர்ட்டியும் வந்து இம்பார்ட்டன்ட்டோ சரிங்களா? சில அப்ளிகேஷன்ல வந்து 2 ப்ராப்பர்ட்டியும் வந்து இம்பார்ட்டன்ட்டா இருக்கும். கரோஷன் ரெசிஸ்டன்ட்டா இருக்கும். அதே மாரி ஸ்ட்ராங்காவும் இருக்கணும். ஸோ அந்த மாரி அப்ளிகேஷன்ல வந்து இந்த டூப்ளெக்ஸ் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து ஒரு பெர்ஃபெக்ட் சாய்ஸா வந்து இருக்கும். சரிங்களா? அ உங்களுக்கு வந்து சில எக்ஸாட்டிக் மெட்டீரியல விட லைக் இப்ப நீங்க ஹேர் ஆயில் பார்த்துக்கிட்டீங்கன்னா, கொஞ்சம் காஸ்ட்லி. பட்டு இது வந்து கொஞ்சம் சீப்பர் அத கம்பேர் பண்ணும்போது. ஸோ இது வந்து இதுவும் நம்ம வந்து ஹைலி கரோசிவ் எனாமலே நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். சரிங்க, ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல டாபிக்ல வந்து உங்கள வந்து சந்திக்கிறேன். அன்டில் பை பை. டேக் கேர். சீ யூ. பை.